Prepare for the TNPSC exams with Thinking Tamil. Success starts here. முதல் பழமொழி பாருங்க, நாய் மேல் தவசிடு மாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் சிறியோர், தகுதியுடையவர், ஆகார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாய் மேல் தவசிடு மாறு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், நாட்டை வலம் வர்றதுக்கு யானை மேலே உட்காந்தா வலம் வருவாங்க. அவங்க யானை மேலே உட்கார்றதுக்காக ஒரு நாற்காலி மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. அந்த அமைப்போட பேர் தான் தவிசு, சரிங்களா? அப்போ அந்த தவிசை நான் யானை மேலே தான் வைக்கணும், அதை கொண்டு போய் நாய் மேலே வச்சு உட்காரணும்னு முயற்சி பண்ணால் முடியுமா? முடியாது இல்லையா? அறிவில் சிறந்த ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தகுதியையும் ஒரு சிறப்பையும் அறிவே இல்லாத நாய் மாதிரியான சிறுமையான மனிதர்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால அவங்களால அதை செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நாய்வால் திருத்துதல் என்றுமோ இயல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கோணல் புத்தி உடையவன் கொடுத்துருக்காங்க. ஸோ பழமொழிக்கும் பொருளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்களில் அதிகமாக சொல்லுவோம்ல, நாய் வாழை நிமித்தவே முடியாதும்பாங்க. நம்ம நாய் வாழை பிடிச்சி நிமித்து வச்சாலும் அது கோணலாக மடங்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? இது கோணலை குறிக்குதா? அதுக்கான பொருளும் பாருங்கள், கோணல் புத்தி உடையவன் கொடுத்துருக்காங்களா? எப்படி நாய் வால் நிறுத்த முடியாதோ அதே மாதிரி கோணல் புத்தி உள்ளவங்களோட மைண்ட் செட்டையும் நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நாளும் கடலுள் துலாம் பண்ணினார் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், குறிப்பறியும் மனைவின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு துலாம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. துலாம் அப்படிங்கிறது கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவியை தான் துலாம்னு சொல்லுவோம். இப்போ இந்த கருவியை எடுத்துகிட்டு போய் நான் கடலில் இருந்து தண்ணியை இறைச்சி வெளியில் ஊற்றுறதுனால கடலில் தண்ணியோட அளவு குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையாது இல்லையா? பெருகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் செல்வம் பெருகிட்டே இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனசில் நினச்சதை செய்யக்கூடிய மனைவி, அதாவது உங்கள் குறிப்பை அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு கிடைக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது கடலில் இருந்து இறைச்சி கொட்ட தண்ணி பெருகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் செல்வம் பெருகும் எப்போ உங்கள் குறிப்பை அறிந்து நடக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு கிடைச்சா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நாவற்கீழ் பெற்ற கனி அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கல்லாதவன் கண்ட உண்மைன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு நாவல் மரம் இருக்குது. அந்த நாவல் மரத்துக்கு மேலே நிறைய கனிகள் இருக்குது. நான் நினச்சா அந்த மரத்துக்கு மேலே ஏறி போய் அந்த பழங்களை பறிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே ஏற மாச்சப்பட்டு கீழேயே உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பழம் வாடி போய் கீழே விழுமா? அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றேன். அதாவது எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் ஒரு நல்ல விஷயத்தை வாங்கிக்கிறேன். அதான் கொடுத்துருக்காங்க. முயற்சினா மேலே ஏறி பறிக்கிறது, சரிங்களா? இப்போ இது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தன் படித்து உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் படிக்காமே இருந்து சில உண்மையான விஷயங்களை பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த நாவல் மரத்துக்கு கீழே சும்மாவே இருந்து கனி எடுத்தவனுக்கு சமமாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நாவிதன் வால் செப்பிள்ளை கூர்த்து விடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், செம்பு கொய்த வால்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதை நம்ம ஊர்களில் முடி திருத்தம் செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட பேடு தாடியை வெட்டுற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அது ஷார்ப்பாக இல்லாமல் சாதாரண சின்ன சின்ன இலைங்களை வெட்டுற அளவுக்கு தான் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த பிளேடால் யாருக்கா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் கொடுத்துருக்காங்க. நாவிதன் வால், நாவிதன் அப்படின்னா முடி திருத்தம் செய்கிறவங்களை தான் நாவிதர்கள்னு சொல்லுவோம். வால் அப்படிங்கிறது அவங்களோட கத்தியை குறிக்குது. அந்த கத்தி ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக செப்பிள்ளை அப்படின்னா மென்மையான இலை. ஸோ அந்த மென்மையான இலையை வெட்டுற அளவுக்கு தான் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த கத்தியால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் கொடுத்துருக்காங்க. நாவிதன் வால் செப்பிழை கூர்த்து விடல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், செம்பு கொய்த வால்னு கொடுத்துருக்காங்க. செம்பு அப்படின்னா மென்மையான அந்த இலையை குறிக்கிறாங்க. அந்த இலையை வெட்டக்கூடிய வால்னு பொருள் வந்திருக்கு. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நிறையுள்ளே இன்னா வரைவு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பலரிடையே ஒருவனை பழித்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நிறையுள்ளே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, இப்போ தான்ப்பா என் மனசே நிறைஞ்சு போயிருக்கு அப்படிம்போம். அப்போ என்ன அர்த்தம்? மனசு ஃபுல்லாக சந்தோஷமான விஷயங்களால் நிறைஞ்சிருக்கு, சரிங்களா? அப்போ சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் இன்னா வரைவு, அதாவது சந்தோஷம் இல்லாத விஷயம் ஒன்று பேசுகிறாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. நிறையுள்ளே இன்னா வரைவு. அதுக்கான பொருள் பாருங்கள், பலரிடையே ஒருவரை பழித்தல்.
நிறைய பேர் இருக்கும்போது ஒரே ஒருத்தனை பற்றி மட்டும் தப்பாக பேசுகிறது. சரிங்களா? ஸோ இதையும் அதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நிறைகுடம் நீர் தழும்பல் இல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் வந்து கற்றவரின் அடக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. குடம் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் வெளியில் சத்தம் கேட்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சத்தமே கேட்காது, அமைதியாக இருக்கும். இப்போ அதே குளத்தில் நம்ம பாதி அளவு தண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு போகும்போதே சலக்கு புலக்குன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்க முடியுது? குடம் ஃபுல்லாக இருந்தால் தண்ணி கேட்காது, குடம் பாதியாக இருந்தால் தண்ணி இருக்கக்கூடிய சத்தம் கேட்கும். அதே மாதிரி ஃபுல்லாக படிச்சிருக்கிற ஒருத்தன் வந்து பயங்கரமாக சத்தம் கொடுக்க மாட்டான், அடக்கமாக அமைதியாக இருப்பான். அதேமாதிரி பாதி அரைகுறையாக படிச்சிருக்கிற ஒருத்தன் தான் அப்படி தான் இப்படின்னு சத்தம் கொடுத்துட்ருப்பான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் பாருங்கள், நிறைகுடம் நீர் தழும்பல் இல் இதுக்கான பொருள் வந்து கற்றவரின் அடக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நின்றது சென்றது பேராதவர் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கொண்டும் கொடுத்தும் வாழ்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் என்னால் பெருசாக புரிஞ்சிக்க முடியலை. அதனால் சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாரோட மனசுலையும் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பழமொழியில் நின்றதுன்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதே மாதிரி பொருளை பாருங்கள், கொடுத்து வாழ்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நின்னடை நின்னின் ரரிக்கிற்பார் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் வந்து தாமே தம்மை அறிவர்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நின்னடை அப்படின்னா நின் அப்படிங்கிறது உன்னை குறிக்குது. உன்னடை உன்னின், அதாவது உன்னை விட ரரிக்கிற்பார் அறிஞ்சவங்க இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உன்னை பற்றி உனக்கு தான் தெரியும், இதுதான் சொல்ல வராங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், தாமே தம்மை அறிவர்னு கொடுத்துருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? மழை பெய்யல் காட்டும் துணை அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், மழை வளமும் மன்னன் அவையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணையில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை பொறுத்து காட்டில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அணையில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா மழை நல்லா பெஞ்சிருக்குன்னு அர்த்தம். அணையில் தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மழையே பெய்யலைன்னு சொல்லிடுவோமா? அதே மாதிரி ஒரு அரசரோட அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட திறமையை வச்சு அரசர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. மழை பெய்யல் அப்படிங்கிறது பொழிவு அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. காட்டும் அணைன்னு வரணும். சரிங்களா? அதாவது மழை பெய்யலை காட்டக்கூடிய அணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், மழை வளமும் மன்னன் அவையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நீரற நீர்ச்சருவு மாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பிறப்பருக்கும் தன்மையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். தண்ணி இருக்கிற குளத்துல தான் மீன் இருக்கும், தண்ணியே இல்லாத குளத்துல மீன் இருக்காது. அதே மாதிரி உங்ககிட்ட செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் சொந்தக்காரங்க இருப்பாங்க, செல்வம் இல்லைன்னா சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. நீரற தண்ணி இருக்கும்போது தான் நீர் சார்பு மாறு, நீரை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகளும் இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கான பொருள் பாருங்கள், பிறப்பருக்கும் தன்மையும் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட செல்வம் இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவராகவே இருந்தாலும் அவரோட அந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தையே அறுத்துக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நீர் போயும் ஒன்று ரெண்டாம் வணிகம் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நன்றியின் லாபம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அணையில் தண்ணி இருக்கும்போது தான் அந்த தண்ணியை விற்று கவர்மெண்டால் லாபம் சம்பாதிக்க முடியும். அணையிலேயே தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்டால் விற்று லாபம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அதான் கொடுத்துருக்காங்க. நீர் போயும், அதாவது தண்ணி வந்து போனதுக்கப்புறமா 1-2ஆக்கக்கூடிய லாபத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீர் போயும் 1-2ஆம் வணிகம் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நன்றியின் லாபம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தண்ணி இருக்கும்போதே வணிகம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிடணுமோ அதே மாதிரி உங்ககிட்ட பொருள் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போதே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருங்க. அப்படி உதவி செஞ்சால் தான் நன்றி அப்படிங்கிற லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்க முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வணிகம் இல்லைன்னு கொடுத்துருக்கா. ஸோ வணிகம் இல் அப்படிங்கிறத லாபம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை லிங்க் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நீர்மிகின் இல்லை சிறை அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தனியாக பிறர் வீட்டினுள் செல்லுதல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அணையை உங்களால் உருவாக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அணையை கட்டினாலுமே தண்ணி என்ன ஆயிரும், வெளியில் வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகிறீங்கனாலும் தனியாக போகாதீங்க, முடிஞ்சளவு யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க. சின்னதாக ஒரு பழிச்சொல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அணை கட்டி நிறுத்த முடியாதோ அதே மாதிரி அந்த பழிச்சொல் பரவக்கூடிய வேகத்தை உங்களால் தடுக்க முடியாது. அதான் கொடுத்துருக்காங்க. நீர்மிகின், அதாவது நீர் அதிகமானால்
இல்லை சிறை, சிறை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அணையை குறிக்குது. இதுக்கான பொருள் பாருங்கள், தனியாக பிறர் வீட்டிற்கு செல்லுதல்னு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நீர் வரைய வானீர் மலர் அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கான பொருள் வந்து கொடையின் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீர் வரைய அப்படின்னா நீரின் அளவை அறியன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு குளத்துக்கு குளிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குளத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தாமரைப்பூ இருக்குல்ல, அதோட தண்டோட உயரத்தை தெரிஞ்சிட்டாலே போதும். ஏன்னா தாமரைப்பூ குளத்துக்கு வெளியில் தான் இருக்கும், ஆனால் அதோட தண்டு பார்த்திங்கன்னா குளத்தோட அடி ஆழம் வரைக்கும் போயிருக்கும். நீங்கள் அந்த தண்டோட அளவு அளந்தீங்கனாலே அந்த குளத்தோட ஆழத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பொருளை கொடையாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கொடுக்கக்கூடிய அந்த கொடையின் அளவை வச்சு அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. நீர் வரைய வானீர் மலருங்கிறாங்க. அதாவது நீரோட அளவை அறியறதுக்கு அதில் வளரக்கூடிய நீர் மலரோட அளவை தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதுக்கான பொருள் பாருங்கள், கொடையின் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நீள்கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், வஞ்சகனும் வேலையும் கொடுத்துருக்காங்க. நீள்கயம் அப்படின்னா நீண்ட, கயம் அப்படிங்கிறது குளத்தை குறிக்குது. நீண்ட ஆழமான ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்குள்ளே நான் வச்சுருக்க என்னோடய சொந்த ஆமையை கொண்டு போய் விடுறேன், நீ போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி வாப்பா அப்படின்னு நான் விட்டால் ஆமை திரும்பி வருமா? கண்டிப்பாக வராது இல்லையா? அதே மாதிரி வஞ்சகம் செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையும் நடக்காது, நீங்கள் கொடுத்த பொருளும் திரும்பி வராது. அதான் கொடுத்துருக்காங்க. நீள்கயத்துள் ஆமை நனைந்து வா, அதாவது குளிச்சுட்டு வா அப்படின்னு என்று விடல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், வஞ்சகனும் வேலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நுகத்து பகலானி போன்று அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தவம் ஏதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாப்பிடாமல் விரதம் இருக்கிறதோ, பட்டை அடிச்சுக்கிறதோ, இல்லை உடம்புல தேவையில்லாத குறிகளை போட்டுக்கிறதோ மட்டும் தவம் ஆயிடாது. கடவுளை பொறுத்த வரைக்கும் தவம் அப்படிங்கிறது, இப்போ உங்களை ஒருத்தர் வந்து டெய்லியும் கும்பிட்றாரு, பால் அபிஷேகம் பண்ணுறாரு, உங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை கொடுக்குறாரு. ஸோ அப்படி ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி இன்னொருத்தர் எப்படி இருக்காருன்னா உங்களை டெய்லியும் சவுக்கால் அடிக்கிறாரு. ஸோ இந்த 2 விதமான மனிதர்கிட்டையுமே சமமாக நடக்கக்கூடிய அந்த இயல்பை தான் தவம்னு சொல்கிறாங்க. அப்போ தவம்னா என்ன? 2 பேர்கிட்டையும் சமமாக நடக்கிறது. இப்போ பழமொழி பாருங்கள், நுகத்து பகலானி போன்றுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நுகம் அப்படிங்கிறது ஏற்கலப்பையை குறிக்குது. ஏற்கலப்பையில் நடுவில் ஒரு ஆணி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பை நிலத்தில் அழுத்தி பிடிச்சிருப்பாங்க, பிடிச்சிக்கிட்டே மாட்டை மேய்ப்பாங்க. அது அந்த நிலத்தை பிளந்துக்கிட்டே போகும், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஆணி பார்த்திங்கன்னா அந்த ஏற்கலப்பைக்கு சரியாக நடுவில் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி ஏற்கலப்பையில் அந்த பகலாணி அப்படிங்கிறது நடுவில் இருக்குதோ அதே மாதிரி தவம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே நடுநிலைமையோட நடந்துக்கணும்னு சொல்ல வராங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நுணலும் தன்வாயால் கெடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தன்வாயால் கெடும்னே கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான். இதில் நுணல் அப்படிங்கிறது தவளையை குறிக்கிறது. தவளையும் தன்வாயால் கெடும் அப்படிங்கிறது தான் பழமொழி. இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ல. சரி, ஓகே. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? தற்செய்ய தானே கெடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தானே தனக்கு உதவின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பலகீனமான ஒருத்தராக இருக்கீங்க, உங்களுக்கு எதிர்த்து ஒரு பலமான ஒருத்தர் நிற்கிறான். இப்போ நீங்கள் வந்து அவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட டைரெக்டாக சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களை ஒரு பலசாலியாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் உங்களை பலசாலியாக மாற்ற முயற்சி பண்ணிட்டாலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுவான். அதான் கொடுத்துருக்காங்க தற்செயல், அதாவது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கக்கூடிய செயல் தானே கெடும், உங்கள் எதிரியை ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் ஆக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், தனக்கு தானே உதவி, உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நெடுவேல் கொடுத்தான் குடத்துள் நாடி விடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா இழந்தவன் மனம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நெடுவேல் அப்படிங்கிறது ஒரு நீளமான வேல்கம்பு. அந்த வேல்கம்பை ஒருத்தன் தொலைச்சிட்டான், அதான் நெடுவேல் கெடுத்தான்னு கொடுத்துருக்காங்க. குடத்துள் நாடி விடுங்கிறாங்க. ஸோ நீளமான வேல்கம்பை தொலைச்சிட்டா வெளியில் தான் தேடுவோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா பதட்டத்தில் ஒரு சின்ன குடத்துக்குள்ளே கையை விட்டு தேடிட்டு இருப்பான். ஸோ இதை நம்மளும் பண்ணுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிருவீங்க. இப்போ நானே சொல்கிறேன், என் பேனாவை தொலைச்சிருவேன். என் பேனா பாக்கெட்டில் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஏதோ மனசு சொல்லும் ஒருவேளை பாக்கெட்டில் தான் இருக்குமோன்னு கையை விட்டு தேடி பார்ப்பேன். ஏன் தேடி பார்க்குறேன்? ஏன்னா இழந்த என்னோடய மனநிலை அந்த மாதிரி இருக்கும். ஐயோ
பேனா தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற அந்த மனநிலை. சரிங்களா? அப்போ இதுக்கான பொருள் பாருங்கள், இழந்தவன் மனம்னு கொடுத்துருக்காங்களா? சூப்பர். இப்போ மறுபடியும் உதர வாசிக்கிறேன். நெடுவேல் கெடுத்தான் குடத்துள் நாடிவிடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் வந்து இழந்தவன் மனம். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நெய்தலை பால் புக்கு விடல் அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா உயர்குடியினரின் ஒழுக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நெய்தலை பால் அப்படின்னா நெய்யோட தலைக்கு மேலே பாலை ஊற்றுறேன். நெய்ங்கிறதே ஒரு சிறப்பான விஷயம். அந்த சிறப்பான விஷயத்துக்கு மேலே பால் அப்படிங்கிற இன்னொரு சிறப்பான விஷயத்த ஊற்றுறேன். அப்போ அதோட சிறப்பு வந்து இன்னும் அதிகரிக்குமா? அதே மாதிரி உயர்குடியில் பிறக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான விஷயந்தான். ஏன்னா உயர்குடியில் பிறந்தவங்க எல்லாருமே பண்பாளராகவும் அறிவில் சிறந்தவராகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த குலத்தில் பிறந்து நான் இன்னும் ஒழுக்கமுடையவனாக இருந்தால் அந்த குலத்துக்கே இன்னும் சிறப்பு தானே அதிகரிக்கும். அதாவது நெய்க்கு மேலே பாலை ஊற்றும்போது எப்படி சிறப்பு அதிகரிக்குதோ அதே மாதிரி உயர்குடியில் பிறந்து ஒழுக்கமுடையவராக இருந்தால் இன்னும் சிறப்பு அதிகரிக்கும். சரிங்களா? இதை தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.